Welcome my channel, subscribe. Hello friends. Hello. Hi guys. இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது வீடியோ எடிட்டர். சில பேருக்கு இன்னும் தெரியாத இருக்கேன். அது கெயின் மாஸ்டர்னா என்னன்னு கேட்குறாங்க. சில பேருக்கு வெவ்வேறு அப்ளிகேஷனில் இது பார்க்குறாங்க. கெயின் மாஸ்டர்லேயே நிறைய இருக்குது. சாதா இருக்குது, மோடுன்னு ஒன்று இருக்குது, டைமண்ட் ஒன்று இருக்கும், அப்புறம் ப்ளூ கீ ஒன்று இருக்கும், கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது. இத்தனையிலையும் கெயின் மாஸ்டர் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே வருஷன் தான் இது, கோல்டு வருஷன். இதில் தான் இன்றைக்கி நம்ம பழக போகிறோம். நான் மற்றதெல்லாம் காமிக்கிறேன். அப்புறம் அடுத்தடுத்த வீடியோவில் தொடச்சா வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி கற்றுக்குவோம். ஓகே, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லை மேற்கொண்டு இதோடு பிடிச்சிக்கலான்னா கமெண்ட் பண்ணாதீங்க. இல்லை இந்த சேனல் பற்றி நல்லா, இந்த எடிட் பற்றி நல்லா கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கள ஆதரவு இருந்தால் தான் நான் மறுத்தது போட முடியும். அதுக்காகவே இப்போதைக்கு உங்களுக்கு டுட்டோரியல் மாதிரி வீடியோ எடிட்டர் அப்புறம் ஒவ்வொன்றும் எல்லாமே கற்றுக் கொடுக்குறேன். அதில் ரொம்ப நிதானமாக. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் உங்களுக்கு தெரியுமில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணோம், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், ஹார்டாக ஒரு லைக் கொடுங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நான் என்றைக்கும் மறக்கவும் மாட்டேன். என் நண்பர்கள் அல்லவா, என் நண்பர்கள் நீங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்கோ. இந்த கெயின் மாஸ்டர் ஓப்பன் பண்ணேன் இப்படி தான் வரும் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் நிறைய நம்மள மாதிரி கிரியேட்டர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள இதெல்லாம் சில்லற இதில் உருவாக்குறாங்க. சில இது ஃபோட்டோ போட்டு வரும், அவங்க யூடியூப் சேனல் ஃபோட்டோ. அதனால இப்போ உங்களுக்கு இதெல்லாம் நான் ஏற்கனவே உருவாக்கி வச்சுருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் கொடுக்குறது நியூ ப்ராஜெக்ட், இல்லை எம்டி ப்ராஜெக்ட்னு கொடுக்கலாம், இல்லை ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கொடுக்கலாம். நீங்கள் எம்டியே கொடுங்க, அதான் பெஸ்ட்டு. அதில் போனால் நீங்கள் இது வரும். முதல்ல நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது உங்களுக்கு நான் இது மாதிரி சொல்லித்தரது ஒரு நிமிஷம் அதையே பார்த்துருவோம். இதில் சில ஃபோட்டோவெல்லாம் இருக்கும், அதனாலவே காட்ட மாட்டேன். ஃபைல் மேனேஜர் நான் மறப்பேன், அதுக்காக மன்னித்து விடுங்கள். சரி, இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு வச்சுக்கோங்க. நான் சிம்பிளாக கொஞ்சம் இதை ரன்னிங் ஆகும்போது எப்படி இருக்குன்னா, இருங்க ஒரு நிமிஷம், இப்படியே இருக்கும், அசையாத இருக்கணும், அதான் ரன்னிங். இதே ஜூம் பண்ண முடியும்னா என்ன பண்ணணுன்னா, இதை அழுத்துங்க, இந்த அழுத்தி இதுக்கப்புறம் ஜூம் பண்ணுங்க. ஆகாயமா இல்லை நிலமா ஏதோ ஒன்று ஜூம் பண்ணி இப்படி விடுங்க பாருங்க, எக்ஸ்ட்ரா இருக்கிறதா. இப்போ கரவங்களுக்கு தெரியுதா? இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னு இந்த இடத்துல ப்ளே பண்ணி பாருங்கள். கட்டமான கரை மட்டும் இருக்குதா? இப்போ இதில் உங்களுக்குன்னு பல எடிட் இருக்குது. இதில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்க, ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? நான் ஒரிஜினல் கொடுக்குறேன். அப்புறம் கலர் பார்த்தாச்சா, கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்னொரு கலர் இருக்குது. இதை அப்படி கரெக்ட் ரைட் ஓப்பன் பெருசாக பண்ணலாம், இல்லை வேண்டாம். ஷார்ப்னஸ் கச்சிதமாக வைக்கலாம் அப்படின்னா வைக்கலாம். கலர் ஷார்ப்னஸ் வச்சுட்டா இதாயிரும். ஓகே கொடுத்துடணும். ஓகே, ரெண்டாவது ஆப்ஷன் இதையே எண்டு கார்டு மாதிரி முன்னாடியே கொடுக்குறது. ஸ்க்ரீன் பவர்ஃபுல் அப்படின்னு ஓப்பன் பண்ணி இந்த ஸ்க்ரீனை கொடுத்துருனா இதெல்லாம் நம்ம சேனல் பேரை டைப் பண்ணுறதெல்லாம் உங்கள் இஷ்டம். நான் இப்போ சப்போஸ் சொல்கிறேன், அதுக்காக நீங்களே என்ன மாதிரி டைப் பண்ணிடாதீங்க. முக்கால்வாசி பேர் இதெல்லாம் என்னன்னே தெரியாது. இப்படி பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க பார்க்கலாம். இப்போ என்னென்னா இப்படி தான் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படி ஓடணுன்னு இந்த ஃபுல் லைன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ, இல்லை எவ்வளோ தூரம் வேண்டாம், ரொம்ப எவ்வளோ தூரம்னா இந்த கத்திரிக்கோள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கத்திரிக்கோள் தெரியும்னு நினைக்கிறேன். இது கத்திரிக்கோள், இதுதான் கட்டர் பண்ணுறது. ஓகே, இது நீங்கள் ஜூம் பண்ணுறது, ஜூம் பண்ணலாம், அன்ஜூம் பண்ணிக்கலாம். ஒரு இடத்த ஃபிட் பண்ணி வைக்கிறதுன்னு வைக்கல. இப்போ நான் ஜூம் கடலும் ரவுண்டு கரையை மட்டும் தான் தெரிஞ்சுது. இப்போ கரையை ஃபுல்லாக காமிச்சிட்டு கடல் கொஞ்சமாக காமிச்சிடல, அது மாதிரி தான். இது ரொட்டேஷன். ஓகே, இது முன்னாடி வர ஸ்க்ரீன். இது அட்ஜெக்ட் கலர், இது அட்ஜெக்ட் கலர், இது கலர் ஃபில்டர். ஓகே, இதுதான் மேட்ரு. அப்புறம் இந்தாண்ட ஒன்று இருக்குது பாருங்கள், இது கிளிக் பண்ணால் இதே அப்படி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், அதெல்லாம் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது உங்களுக்கு காட்டிட்டேன். அடுத்தது அதான் கட்டுறதான் கிளிக் பண்ண போகிறேன், பார்த்துக்காங்க. இதில் எதை கட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. இது இந்த பக்கமாக இருக்கிறது பூரா கட் பண்ணுறது. ஓகே, இது இந்த பக்கம் போடுறதுலாம் கட் பண்ணுறது.
இது பூரா சென்டரில் கட் பண்ணுறது. நாம் இதுதான் நம்மளுக்கு வேணும். இது வந்து உங்கள் ஆடியோ நம்ம பேசி எடுக்கும் போது இல்லை இந்த ஆடியோ வேணாம் இதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கட் பண்ணுறதுக்காக சான்ஸு ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படி தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மேலே இருக்கிறத இதை தான் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணோன்னு என்னாச்சு? ஓகே பாருங்கள், இந்த இடத்துல ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? கட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இது என்ன பண்ணும்? ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் டெலீட் பண்ணருக்கு கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் அதே இதுக்கு போங்க, அதே கட்டல் சூஸ் பண்ணுங்கள், அதே இழுத்து விடுங்க. இப்போ கரை கம்மியாக இருக்குது, என்ன பண்ணலாம்? அதுக்கு உங்களுக்கு தெரியும், இது பண்ணி என்னது பண்ணி கரையை மட்டும் கொஞ்சம் அகலமாக வச்சு ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டேன். இது என் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்லேருந்து. இப்போ கச்சிதமாக இருக்கா உங்களுக்கு? இதுதான் வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் இப்படி தான் எடிட் பண்ணோம். இது இந்த பின் லைக் எல்லாமே இருக்குது, ஒவ்வொன்றா சொல்லி தர போகிறேன். இனிமேல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோவும் கற்றுக் கொடுக்குறேன். அப்போ டைம் கொஞ்சம் எழுத்த போனால் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இதில் கொஞ்சம் நான் முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்னு அடிக்கலாம், மாலை சப்ஸ்கிரைப் மீ அப்படின்னு அடிக்கலாம், சப்ஸ்கிரைப் மீன் கொடுக்கலாம், மீ அப்படின்னு சொல்லிடுறேன். சும்மா சார் நம்பர் தான், நீங்கள் எல்லாம் கரெக்டாக டைப் பண்ணிக்காங்க. சும்மா தான் அடிக்க போகிறோம், பார்த்துக்கோங்க. இதை கொடுத்தாச்சு. இந்த இடத்துல ஒன்றுமே சின்னது பண்ணிக்கோங்க. ஒன்றுமே எல்லாம் பல வகை இருக்குது, நாம் இதுலேயே பண்ணிக்கிறது. பிளாக் கலர் சரி, ஓகே. அவங்களுக்கு கரெக்டாக அட்ஜ்மெண்ட், அதாவது இந்த லைனில் போகிறது கீழே கொஞ்சம் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து இந்த சப்ஸ்கிரைட்டை இருந்தாலும் நிறுத்திக்கிட்டேன். இப்போ இந்த சப்ஸ்கிரைட் எது வரைக்கும் இருக்கும்? கொஞ்சம் ஃபுல் பண்ணிக்கோ. உங்களுக்கு சின்னதாக வச்சு காட்டுறேன், அடுத்தது போகும் வீடியோவெலாம் வச்சு காட்டுறேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இது கிளிக் பண்ணுங்கள், மேலே பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதோ பாருங்கள் கீ, அந்த கீயை கிளிக் பண்ணுங்கள். கீயை கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்கா இப்படி வந்துடும். கொஞ்சம் அப்படி நவுத்திட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைட் நவுத்திட்டு கொஞ்சம் நவுத்திட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைட் மட்டும் நவுத்திட்டு கொஞ்சம் நவுத்திட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைட் நவுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சம் சப்ஸ்கிரைட் நவுத்திட்டு கொஞ்சம் அப்படி நவுத்திட்டு கொஞ்சமாக நான் கொஞ்சம் வடகுடக்குன்னு போகிறேன், நீங்கள் பார்த்து வைங்க. ஓகே, தான் வச்சுட்டு இன்னும் அப்படி வச்சுட்டிங்க வச்சு அப்புறம் அப்படி அப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளே மறைச்சிடலாம். மறைச்சிட்டேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்னும் உள்ளே ஃபுல்லாக மறை அடங்குய்யா. அவ்வளோதான் போகுது, போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? டன் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணலாம்? ஓடி போகலாம். ஓகே, கரெக்டாக போகுது. எங்கே சொதைக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோதான். இது என்ன பண்ணோம்? எது வரைக்கும் நிற்குது? இது வரைக்கும் நிற்குதா? இதுக்கு மேலே இந்தான்னு இருக்கிறது வேண்டாம். ஓகே, அதனால் ஆப்ஷன் கிளிக் பண்ணு, டெலிட் பண்ணு. இதுவும் ஆப்ஷன் கிளிக் பண்ணு, டெலிட் பண்ணு. இதான் மெத்தட். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த கீவேர்ட்ஸில் தான் எல்லா எடிக்குமே நாங்களும் பண்ணுறோம், நீங்களும் பண்ணணும். ஓகே, இது சிம்பிளாக நான் போய் சொல்லித்தரேன். ஓகே, பாய். நாங்கள் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறோம். ஓகே, இன்றைக்கி பாய். நாளைக்கு வீடியோ எடிட் வேணுமா எப்படின்னா கமெண்ட் கொடுங்க. இன்னும் நிறைய செட்டிங் இருக்குது, உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியராக புரியப்போம். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, தெரியாதவங்க மட்டும் இதை பாருங்கள். நீங்களே வீடியோ எடிட் பண்ணுங்க, நீங்களும் சேனல் நடத்துவீங்க. சாதாரணமாக நடத்தக்கூடாது இல்லை. ஒவ்வொரு வீடியோனா அதுக்குன்னு எப்படி எடிட் பண்ணணும்? சாதாரணமாக போட்டோமா இது பண்ணக்கூடாது. இந்த வீடியோ எடிட்னா ஃபுல்லாக ப்ராப்பராக பண்ணி போட்டிங்கன்னா உங்கள் சேனல் பார்க்குறீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய்.